Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா AL3502 டீப் லேர்னிங் ஃபார் விஷன். ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம அது ரெடி பண்ணியிருந்தோம், பட் ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம அதோட இம்பார்ட்டன்ட் வீடியோஸை இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ 5th செம்ல உள்ள இந்த பேப்பர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். AL3502 டீப் லேர்னிங் ஃபார் விஷன். பிடெக் ஏஎம்எல் எம்ஏ பிஎஸ்சியில பிஇல உள்ள ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5th செம்ல இந்த பேப்பர் இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் லீனியர் ஃபில்டரிங் இன் இமேஜ் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடா இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் விஷன். ஸோ அதில் வாட் இஸ் லீனியர் ஃபில்டரிங் இன் இமேஜ் ப்ராசஸிங், தென் கன்வல்யூஷன் என்ன, கரலேஷன் என்ன, ஸோ கோரிலேஷன் சொல்லுவோம். தென் வாட் இஸ் அன் எட்ஜ் ஃபியூச்சர், ஸோ எட்ஜ்னா என்ன, இது எல்லாமே இதில் இருக்கும். தென் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ரைட் எனி டூ யூசஸ் ஆஃப் கார்னர் டிடக்ஷன், ஸோ கார்னர் டிடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வாட் இஸ் ரேன்சாக், ஸோ ரேன்சாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் இமேஜ் ஃபில்டரிங் யூசிங் கன்வல்யூஷன். ஸோ அதோட டெரிவேஷன் இருக்கும் அங்கே. ஸோ அந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ டெரிவ் த கன்வல்யூஷன் அவுட்புட் ஃபார் 3x3 கர்னல் வித் அன் எக்ஸாம்பிள் இமேஜ் பேட்ச். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் எட்ஜ், பிளாக் அண்ட் கார்னர் டிடக்ஷன் மெத்தட்ஸ் வித் டயக்ராம். இது நீங்கள் லேப்லேயே பார்த்துருப்பீங்க. லைக் கம்ப்யூட்டர் விஷன் மாதிரி தான் இருக்கும், கம்ப்யூட்டர் விஷன் லேப்லேயும் இது இருக்கும். Then explain back of words representation and how features are quantized using k-means. So k-means ஓட algorithm analytical oriented இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இதில் அனலைஸ் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஹஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார் லைன் டிடக்ஷன் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். ஸோ ஹஃப் டிரான்ஸ்ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் லைன் டிடக்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இது ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நமக்கு இந்த சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் கான்செப்ட் வந்துடும். So what is vanishing gradient problem? Then what, write the purpose of ReLU. அதாவது ReLU activation என்ன, then define dropout. So dropout na என்ன, then adversarial training. So adversarial training na என்ன, then what is gradient descent. So இது one of the important question. அடுத்து part B பார்த்தோம் அப்படின்னா explain back propagation algorithm with derivation of weight update rule. So back propagation algorithm வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் derivation of weight update வந்து இம்பார்ட்டன்ட். Then discuss Nestru accelerator gradient descent and compare with standard momentum. So இதுவும் பார்த்துக்கோங்க. Then explain different regularization techniques. So இதில் நமக்கு நிறைய regularization techniques உண்டு. அதில் L1, L2 drop out இது எல்லாமே பார்த்துக்கோங்க நம்ம deep learning conceptக்கு. Then with a numerical example show how gradients vanish or explode in deep networks. So deep learning network நமக்கு எப்படி யூஸ் ஆகும், இதுல கண்டிப்பா ப்ராப்ளம் ஓரியன்டும் நமக்கு இருக்கலாம். ஸோ சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் கன்வல்யூஷன் கர்னல்ஸ். ஸோ கன்வல்யூஷன் கர்னல்ஸ்னா என்ன, தென் ரைட் எனி டூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் AlexNet, தென் வாட் இஸ் கிராட்கேம், தென் டீகன்வல்யூஷன்னா என்ன. அண்ட் இதுல அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூரல் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபார்ம். Then part B பார்த்தோன்னா explain the architecture and innovations of AlexNet, VGG and ZFnet. இந்த மூணுமே கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்டும் கேட்குற சான்சஸ் இருக்கு. அதோட ஆர்கிடெக்சர் கேட்க சான்சஸ் இருக்கு, மேபி ப்ராப்ளமும் கேட்க சான்சஸ் இருக்கு. தென் டிஸ்கிரைப் விசுவலைசேஷன் ஆஃப் CNN kernels and feature maps with example. ஸோ ஃபீச்சர் மேப்ஸ் வந்து இதில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. தென் எக்ஸ்பிளைன் டீப் ட்ரீம் அண்ட் ஹலுசினேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ஹலுசினேஷன் டெக்னிக்கும் இம்பார்ட்டன்ட். இதுவும் மேபி நமக்கு அந்த ப்ராப்ளம் அதுமாதிரி எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கேட்பாங்க. தென் ஈவன் அ ஃபீச்சர் மேப் அண்ட் கர்னல் இல்லை என்ன கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா பேக் ட்ராப் டு இமேஜ் gradient visualization வந்து கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளம். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம்னா CNN அண்ட் RNN, அதாவது இமேஜ் வீடியோ ப்ராசஸிங்க்கு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சைமன்ஸ் நெட்வொர்க் என்ன, தென் ட்ரிப்ளெட் லாஸ்னா என்ன, தென் வாட் இஸ் செக்மெண்டேஷன், தென் ஸ்பேஷியோ டெம்பரல் மாடல். ஸோ டெம்பரல் மாடல் சொல்லுவாங்க, ஸ்பேஷியோ டெம்பரல் மாடல். தென் வாட் இஸ் RCNN. ஸோ அதோட பார்ட் பி கொஸ்டின் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் CNN பேஸ்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் என்ன, தென் அதில் RCNN, ஃபாஸ்ட் RCNN அதோட ஆர்கிடெக்சர். தென் டிஸ்கஸ் FCN அண்ட் செக்மெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் ஃபார் சிமாண்டிக் செக்மெண்டேஷன். சிமாண்டிக் செக்மெண்டேஷன் எடுத்துக்கலாம். தென் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் சைமன்ஸ் நெட்வொர்க் வித் கான்ட்ராஸ்டிவ் அண்ட் ட்ரிப்ளெட்ஸ் லாஸ்.
ஸோ ட்ரிப்ளெட் கிளாஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது. தென் given a sequence of frames, design a CNN plus RNN model for activity recognition. இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்கலாம்னா ஆர்கிடெக்சர் ப்ளஸ் ஃப்ளோ இருக்கும், ரெண்டுமே இருக்கும். தென் 5th யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா டீப் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ். டீப் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ்ல வந்து கேன்னா என்ன, வே அதாவது விஐ என்ன, தென் வாட் இஸ் சூப்பர் ரெசல்யூஷன், தென் ரைட் ஒன் யூஸ் ஆஃப் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ், செல்ஃப் சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் த லேட்டன் வெக்டர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பட் நீங்கள் இது மட்டும் படிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சிலபஸ் வைஸ் நீங்கள் வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சிலபஸையுமே பார்த்துக்கோங்க. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் GAN ஆர்கிடெக்சர் வித் ஜென்ரேட்டர் டிஸ்கிரிமினேட்டர் லாஸ், அதோட லாஸ் ஃபங்க்ஷன்ஸ். தென் இதுவும் நம்ம டெரிவ் லாஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். தென் கம்பேர் GAN அண்ட் வே, இதோட ஆர்கிடெக்சர் வித் டயக்ராம் இருக்கும். தென் இதுல நமக்கு என்னென்ன டீப் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் இருக்கலாம்னா இமேஜ் எடிட்டிங், இன்பேட்டிங், தென் 3D டீகன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா given a noisy image. ஸோ இந்த நாய்ஸி இமேஜில் வந்து நம்ம எப்படி GAN பேஸ்டு சூப்பர் ரெசல்யூஷன் டெக்னிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த இமேஜ் குவாலிட்டியில். லைக் இது வந்து நமக்கு அனலிட்டிக்கல் ஓரியன்டில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நம்மளோட AIL 3502 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற சான்சஸ் இருக்குது, லைக் அனலிட்டிக்கல் ஓரியன்டாவோ இல்லை ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்டாவோ. ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம புக்ஸ்ல பிளஸ் உங்க ஸ்டாஃப்ஸ் எடுத்திருப்பாங்களே, ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நோட்ஸையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் தென் இன்னும் நமக்கு உங்களுக்கு வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் 7th செமுக்கான நோட்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.